வணக்கம். நான் டாக்டர் தீபன் சக்கரவர்த்தி, நரம்பியல் மருத்துவர், டாக்டர் சுந்தரராஜன் மருத்துவமனை, சேலம். இன்றைக்கி எபிலெப்சி அதாவது வலிப்பு நோய்க்கான ஃபர்ஸ்ட் எய்ட் சிகிச்சை பற்றி பார்க்கலாம். ஒருத்தருக்கு வலிப்பு ஏற்பட்டால் என்ன செய்யணும்? முதலில் அவருக்கு பக்கத்தில் இருக்கும் கூர்மையான மற்றும் கடினமான பொருட்களை ரிமூவ் பண்ணிடணும். இது அவங்களுக்கு காயம் ஏற்படுவதை தவிர்க்கும். அடுத்து தலைக்கு பில்லோ போன்ற மென்மையான ஒன்றை சப்போர்ட்டுக்காக வைக்கலாம். பொதுவாக பெரும்பாலான வலிப்புகள் 1-3 நிமிடத்திற்குள் இயற்கையாகவே குணமடைந்துவிடும். வலிப்பு முழுமையாக குணமடையும் வரை நோயாளியின் அருகிலேயே இருக்க வேண்டும். வலிப்பு நின்ற பிறகு அவரை ஒரு பக்கமாக படுக்க வைத்து வாயில் இருக்கும் நுரையை துடைத்து விடலாம். இது ஆஸ்பிரேஷன் அதாவது பொறையேறுவதை தவிர்க்கும். சரி, வலிப்பின் போது என்னென்ன செய்யக்கூடாது? முதல்ல வலிப்பின் போது அசைவுகளை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணக்கூடாது. இதனால் எலும்பு முறிவு உண்டாகலாம். அடுத்து வாயில் எதையும் திணிக்கக்கூடாது. அடுத்து பாதிக்கப்பட்டவர் முழுமையாக நினைவு திரும்பும் வரை அவருக்கு தண்ணீரோ நீராகாரமோ எதுவும் கொடுக்கக்கூடாது. எப்போ உடனே ஹாஸ்பிட்டல் வரணும்? வலிப்பு ஏற்பட்டு 5 நிமிடத்திற்கு மேல் நீடித்தால் அல்லது மீண்டும் மீண்டும் வலிப்பு ஏற்பட்டால் அல்லது சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் காலம் தாமதிக்காமல் உடனே மருத்துவமனையை அணுகவும். நன்றி.